விளையாட்டு வீரர்களுக்கு வேலைவாய்ப்பில் 3% இடஒதுக்கீடு ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டது அதிமுக ஆட்சியில்தான். புரட்சி தலைவியின் 77வது பிறந்த நாளையொட்டி சேலம் மாவட்டம் வேலகவுண்டனூரில் நடைபெற்ற கபடி போட்டியை தொடங்கி வைத்து அதிமுக பொதுச் செயலாளர் பெருமிதம். திராவிட மாடல் ஆட்சியில் 4 ஆண்டுகளில் 6597 படுகொலைகள் அரங்கேறியுள்ளதால் மக்கள் அதிர்ச்சி. சராசரியாக நாள் ஒன்றிற்கு 5 கொலைகள் தமிழகத்தில் அரங்கேறி இருக்கும் நிலையில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கும் லட்சணம் இதுதானா ஸ்டாலின் என மக்கள் கேள்வி. கந்துவட்டியை விட மிக மோசமான நிலையில் கடப்பாறையுடன் கடும் கெடுபிடி காட்டி வரி வசூலில் ஈடுபடும் கடலூர் மாநகராட்சி ஊழியர்கள். உள்ளாட்சியில் நல்லாட்சி என்று சொல்லும் ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் வரியை உயர்த்தியது மட்டுமில்லாமல் அடாவடி வசூலில் ஈடுபடுவதாக குற்றச்சாட்டு. கடைசியில வந்து நாங்க கேட்கும்போது இப்போ மாசம் முடிப்பது இப்போ வரீங்களான்னு கேட்பீங்க. என்ன ஒண்ணுமே இன்னும் முடியல மேம், முடிஞ்சதுக்கு அப்புறம் கேளுங்க. வரி செலுத்தவில்லை என கூறி வீட்டின் முன்பக்க பகுதியை கடப்பாறையால் இடித்து குடிநீர் இணைப்பை துண்டித்த ஈரோடு மாநகராட்சி அதிகாரிகள். கடலூர் மாநகராட்சி அதிகாரிகளை தொடர்ந்து ஈரோடு மாநகராட்சி அதிகாரிகளும் கந்துவட்டிக்காரனை விட கொடுமையாக நடந்து கொள்வதாக மக்கள் குற்றச்சாட்டு. சேலம் ஈரோட்டிற்கு இடைப்பட்ட பகுதியில் சென்ற குர்லா விரைவு ரயிலில் 8 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த ரயில்வே ஒப்பந்த தொழிலாளி சிக்கினார். ரயில்களில் பாலியல் வன்முறை குற்றங்கள் அதிகரித்து வரும் நிலையில் அதற்கு நடவடிக்கை எடுக்க திராணியில்லாத மைனாரிட்டி பாஜக அரசு உலக நாடுகளின் பிரச்சனைகளை பேசி வெற்று விளம்பரம் செய்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே 16 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கர்ப்பமாக்கிய 17 வயது சிறுவனுக்கு வலைவீச்சு. நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் சிறுமிகளுக்கு துளியும் பாதுகாப்பு இல்லை என்பது மீண்டும் மீண்டும் நிரூபணம். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் 8 வயது சிறுவனுக்கு பாலியல் தொல்லை அளித்த சமையல் மாஸ்டர் போக்சோவில் பிடிபட்டார். திராவிட மாடல் ஆட்சியில் சிறுவர்களுக்கு கூட பாதுகாப்பு இல்லா நிலை தொடர்கதையாகி வரும் நிலையில் அப்பா ஸ்டாலின் மௌனமாக இருப்பது ஏன் என மக்கள் கேள்வி. சென்னை புதுவண்ணாரப்பேட்டையில் திருமணம் செய்வதாக ஆசை வார்த்தை கூறி இளம் பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்தவர் சிக்கினார். நிர்வாகத்திறனற்ற திமுக ஆட்சியில் எந்த தவறு செய்தாலும் எளிதில் தப்பித்து கொள்ளலாம் என்று நினைப்பதால் இதுபோன்ற அவலம் தொடர்வதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருச்சி மத்திய சிறையில் விக்னேஷ் என்ற கைதியிடமிருந்து கஞ்சா சிக்கியது. சிறைச்சாலைக்குள் காவல்துறையினரின் உதவியின்றி கஞ்சா செல்ல வாய்ப்பில்லை என்றும் காவல்துறை சீரழிய நிர்வாக திறனற்ற திராவிட மாடல் முதல்வரே காரணம் எனவும் மக்கள் குற்றச்சாட்டு. கோயில்களுக்கு பெயர் போன காஞ்சிபுரத்தில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட பிரபல ரவுடிகள் சிக்கினர். ரவுடிகள் கூட ஈடுபடும் அளவிற்கு பணம் கொளிக்கும் தொழிலாக கஞ்சா விற்பனை மாறியதாக மக்கள் குற்றச்சாட்டு. மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் குடோனில் விற்பனைக்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 32 கிலோ குட்கா பிடிபட்டது. திராவிட மாடல் அரசின் உளவுத்துறை உறங்கிக் கொண்டிருப்பதால் போதைப் பொருள் புழக்கம் அதிகரித்துள்ளதாக மக்கள் புகார். சென்னை ராமாபுரம் பகுதியில் வலி நிவாரணி மாத்திரைகளை விற்பனைக்காக வைத்திருந்த நபர் பிடிபட்டார். தமிழகத்தில் போதைப் பொருட்களின் புழக்கத்தை திமுக அரசு தடுக்க தவறியதால் நாளுக்கு நாள் போதைப் பொருட்களின் நடமாட்டம் அதிகரித்துள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. காஞ்சிபுரம் அருகே மருத்துவக் கல்லூரி மாணவர்களுக்கு விற்கப்பட்ட குட்கா புகையிலை போதைப் பொருட்கள் பிடிபட்டது. திராவிட மாடல் ஆட்சியில் அதிகரித்து வரும் போதைப் பொருட்களால் சீரழிந்து வரும் கல்லூரி மாணவர்கள். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே ஆந்திராவிலிருந்து காரில் கடத்தி வரப்பட்ட 40 கிலோ குட்கா பொருட்கள் சிக்கியது. ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை மீது சிறிதும் பயனின்றி போதைப் பொருட்களின் கடத்தப்படுவதாக மக்கள் குற்றச்சாட்டு.
சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் பிரபல ரவுடியும் கஞ்சா வியாபாரியுமான மனோஜ் கொலை செய்யப்பட்ட பதற வைக்கும் சிசிடிவி காட்சி வெளியானது. அமைதி பூங்காவாக இருந்த தமிழ்நாடு நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் அமளி பூங்காவாக மாறியிருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே பல்வேறு வழக்குகளில் தொடர்புடைய காளிதாஸ் என்ற ரவுடி அதிகாலையில் மர்மமான முறையில் வெட்டி படுகொலை. ஜாமீனில் வெளிவந்த ரவுடியை கூட முறையாக கண்காணிக்க திராணி இல்லாமல் திராவிட மாடல் திமுக அரசின் ஏவல் துறை திறனற்று இருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த சோலூர் பகுதியில் காலி மைதானத்தில் அழுகிய நிலையில் ஆண் சடலம் கண்டெடுப்பு. இறந்தவர் யார்? யாராவது கொலை செய்து மைதானத்தில் உடலை வீசிச் சென்றார்களா என பொதுமக்கள் கேள்வி. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே கரும்பு தோட்டத்தில் எரிந்த நிலையில் ஆண் சடலம் கண்டெடுப்பு. இறப்பில் மர்மம் இருப்பதாக கூறி இறந்தவரின் உறவினர்கள் குற்றச்சாட்டு. என் தம்பி முருகன் 3 நாளா காணாங்க. அது தேடிட்டு இருந்தோம். காலைல பார்த்தா எரிஞ்சு போச்சுன்னு சொல்றாங்க. சாவுல மர்மம் இருக்குது. நீங்க அதை எனக்கு உடனடியா நடவடிக்கை எடுத்து. மதுரை மகபூப் பாளையம் பகுதியில் குப்பை தொட்டி அருகே பெண் சிசுவின் சடலம் கண்டெடுக்கப்பட்டதால் பரபரப்பு. புரட்சி தலைவி ஜெயலலிதா கொண்டு வந்த தொட்டில் குழந்தை திட்டம் செயல்படுத்தப்பட்டிருந்தால் இதுபோன்ற அவலங்கள் நடந்திருக்காது என மக்கள் புலம்பல். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே பாலாற்றில் கழிவு நீர் கலந்து வெள்ளை நிறத்தில் நுரையுடன் நீர் செல்வதால் விவசாயிகள் வேதனை. கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கும் மாவட்ட நிர்வாகம் இது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் வலியுறுத்தல். தருமபுரி மாவட்டம் அதியமான் கோட்டையில் உள்ள ஸ்ரீ தட்சிண காசி கால பைரவர் ஆலயத்திற்கு சிறப்பு தரிசனத்திற்கு அதிக பணம் வசூலிக்கும் அறநிலையத்துறை அதிகாரிகள். திராவிட மாடல் ஆட்சியில் அமைச்சர் சேகர் பாபு ஆழ்ந்த தியானத்தில் இருப்பதால் கோயில்களில் அறநிலையத்துறை அதிகாரிகள் வசூல் வேட்டையில் ஈடுபடுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. எவ்வளோ கொடுத்தீங்க? 1000 ரூபா. எல்லாருக்கும் 1000 தான். எவ்வளோ ரெசிப்ட் வாங்கினீங்க? 2 பேருக்கு 1000 ரூபா நாங்கள் ரெசிப்ட் தான் கொடுத்தாங்க. ஒரு மஞ்சள் பை பண்ணி கொடுப்பாங்க. எவ்வளோக்கு ரெசிப்ட் வாங்கிருக்கீங்க? 1000 ரூபாய்க்கு ரெசிப்ட் எவ்வளோக்கு வாங்கிருக்கீங்க? ரெசிப்ட் கொடுக்குறாங்க. எவ்வளோக்கு? 250 ரூபாய்க்கு. காசு நீங்கள் கொடுத்தது 1000. 500. திருப்பத்தூரில் 1,30,00,000 ரூபாய் மதிப்பில் போலி நகைகளை வைத்து மோசடியில் ஈடுபட்ட நகை மதிப்பீட்டாளர் சிக்கினார். திமுக ஆட்சியில் காவல்துறை மீது சிறிதும் பயமில்லாததால் மோசடி பேர்வழிகள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மக்கள் வேதனை. சென்னையில் செயலற்ற நீரூற்றுகள், மேம்பால சுவர்களில் கருகிய செடிகளை அழகுபடுத்த மீண்டும் 65 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. கடந்த ஆண்டு ஒதுக்கப்பட்ட பல கோடி ரூபாயில் முறையாக பராமரிக்க தவறிவிட்டு தற்போது நிதி ஒதுக்கி மக்கள் வரி பணத்தை மாநகராட்சி வீணடிப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே பாக்கம்பாடி வனப்பகுதியில் வன காப்பாளர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதால் பரபரப்பு. வனப்பகுதியில் வேட்டையாட சென்ற இருவர் துப்பாக்கி சூடு நடத்தியதாக தகவல் வெளியான நிலையில் சாமானிய மக்களுக்கு துப்பாக்கி எப்படி கிடைக்கிறது என மக்கள் கேள்வி. விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் பகுதியில் குறைந்தழுத்த மின்சாரத்தால் மின் மோட்டார்கள் பழுதாகி வருவதாக விவசாயிகள் வேதனை. திராவிட மாடல் அரசின் மின்துறை கூடுவாம்பூண்டியில் துணை மின் நிலையம் அமைக்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தல். தமிழகத்தில் கடந்த 4 ஆண்டுகளில் 5,35,00,000 விவசாயிகள் அரசு திட்டங்களில் பயன்பெற்றதாக ஏக்கர் கணக்கில் பொய் கூறும் வேளாண் துறை அமைச்சர். தமிழகத்தில் சுமார் 50 லட்சம் விவசாயிகள் மட்டுமே உள்ள நிலையில் 5,35,00,000 விவசாயிகள் பயன்பெற்றதாக அமைச்சர் எந்த தரவுகளின் அடிப்படையில் கூறுகிறார் என மக்கள் கேள்வி.
தூத்துக்குடியில் சில மணி நேரம் பெய்த மழைக்கே தென்பாகம் காவல் நிலையத்திற்குள் தேங்கிய மழைநீர். புரட்சி தலைவி ஜெயலலிதா முதல்வராக இருந்தபோது கொண்டு வரப்பட்ட மழைநீர் சேகரிப்பு திட்டங்களை அரசு கட்டிடங்கள் மற்றும் அலுவலகங்களில் முறையாக செயல்படுத்தாததே இது போன்ற அவல நிலைக்கு காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. 4000 கோடியில் கட்டப்பட்டதாக விடியா திமுக அரசு பெருமை பேசி வரும் மழைநீர் வடிகால்களை வெறும் 2 மாநகராட்சி மண்டலங்களில் பராமரிக்க மட்டும் 24 கோடி நிதி ஒதுக்கீடு. இது பராமரிப்பு திட்டமா அல்லது உடன்பிறப்புகளின் விஞ்ஞான ரீதியான ஊழல் செய்யும் திட்டமா என சென்னை மாநகர மக்கள் கேள்வி. நெல்லையில் மாநகராட்சி சார்பில் விநியோகம் செய்யப்பட்ட குடிநீரில் பாம்பு வந்ததால் பொதுமக்கள் அதிர்ச்சி. நிர்வாக திறனற்ற திராவிட மாடல் ஆட்சியில் குடிநீரை கூட முறையாக சுத்திகரித்து அனுப்ப முடியாதா என மக்கள் கேள்வி. நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் நேரில் ஆஜராகாத செங்கல்பட்டு ஆட்சியருக்கு வாரண்ட் பிறப்பித்தது சென்னை உயர்நீதிமன்றம். திராவிட மாடல் ஆட்சியில் அதிகாரிகளுக்கு குட்டுமேல் குட்டு வைக்கும் நீதிமன்றம். டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதியாக செயல்பட்டு வந்த யஷ்வந்த் வர்மாவின் வீட்டில் கோடிக்கணக்கில் பணம் பிடிபட்ட நிலையில் அவரை அலகாபாத் உயர்நீதிமன்றத்திற்கு இடமாற்றம் செய்ய கொலிஜியம் பரிந்துரை. நீதிபதி யஷ்வந்த் வர்மாவை அலகாபாத் உயர்நீதிமன்றத்திற்கு மாற்ற பரிந்துரைத்த நிலையில் தங்கள் நீதிமன்றம் என்ன குப்பை தொட்டியா என அலகாபாத் வழக்கறிஞர்கள் சங்கம் கடும் கண்டனம். இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் அடுத்து இயக்க உள்ள 3 படங்களில் ஒரு படத்தில் ராம் சரண் இணைய உள்ளதாக தகவல். லோகேஷ் கனகராஜின் LCUவில் ராம் சரண் இணைவாரா என ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. தமிழை தொடர்ந்து இந்தியில் ரீமேக் ஆகவுள்ள பெருசு. இலங்கையில் வெளியாகி விருது வென்ற டென்டிகோ தமிழில் பெருசு என வெளியான நிலையில் இந்தியில் ரீமேக் செய்ய இயக்குனர் ஹன்சல் மேத்தா திட்டம். இந்தோனேஷியாவில் கப்பலில் போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் 3 தமிழர்கள் மரண தண்டனையை எதிர்கொள்ள உள்ளதால் அவர்களது உறவினர்கள் கவலை. ஏப்ரல் 14ஆம் தேதி தீர்ப்பு வழங்கப்படும் என எதிர்பார்ப்பு. இந்தோனேஷியாவில் லெவோடோபி லகி மலையில் அடுத்தடுத்து 3 முறை எரிமலை குழம்பு வெடித்து சிதறியதால் மக்கள் அச்சம். எரிமலை வெடிப்பையொட்டி ஆஸ்திரேலியாவிலிருந்து இந்தோனேஷியா பாலி தீவிற்கு இயக்கப்படும் விமான சேவை ரத்து.